கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பார்க்கிறோம் யோவான் 15:13. யோவான் 15:13. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இயேசு சொல்றாரு, ஒருத்தன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிறதான அன்பு இருக்குத, அந்த அன்பை பார்க்கல இந்த உலகத்துல பெரிய அன்பு இல்லை. உலகத்துல அநேக விதமான தியாகத்தை பார்க்கிறோம். தியாகத்தை நாம் பார்க்கிறோம். உலக வரலாறுல, மனிதனோட வரலாறுல அநேக தியாகங்களை நாம் பார்க்கிறோம். ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளுக்காக பண்ணுகிறதான தியாகம், போர் சேவகர்கள் தன் நாட்டுக்காக பண்ணுகிறதான தியாகம், நாட்டுக்காக அவர்கள் கொடுக்கிறதான ஜீவனை கொடுக்கிறதான தியாகம், மனிதாபிமான அடிப்படையில அநேக நன்மையான காரியங்களை செய்கிறதான தியாகம், அவங்களோட நேரத்தை ஒதுக்கி அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதான தியாகம், அவங்களோட பணங்களை செலவு பண்ணி கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கறதான தியாகம், இப்படி அநேக தியாகத்தை இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம். அநேக தியாகத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த தியாகம் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்குது? இந்த தியாகம் எல்லாம் உன்னதமான ஒரு தியாகமா இருக்குது. மெய்யாகவே அந்த தியாகம் எல்லாம் ஒரு உன்னதமான தியாகமா இருக்கு. யாரும் இப்படிப்பட்ட தியாகத்தை பண்ண மாட்டாங்க. பணம் இல்லாதவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு, ஆகாரம் இல்லாதவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறது, இப்படிப்பட்டதான தியாகம் இந்த உலகத்துல இப்படி உலக வரலாறுல அநேக தியாகத்தை நம்ம பார்க்கிறோம். தாய் தகவன் பிள்ளைகளுக்காக பண்ற தியாகம், பிள்ளைகள் தாய் தகவனுக்காக பண்ற தியாகம், இப்படி அநேக தியாகங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த தியாகத்தெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பண்ண தியாகத்துக்கு எதுவுமே நிகர் இல்லை. எதுவுமே நிகர் இல்லை. இது அப்படி அநேக தியாகங்களை பண்ணியிருக்கலாம். அநேக தியாகங்களை பண்ணிருக்கலாம். உலகத்துல உலக வரலாறுல அநேக தியாகத்தை பண்ணிருக்கலாம். போர் சேக நாட்டுக்காக ஜீவனை கொடுத்திருக்கலாம். ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்காக ஜீவனை கொடுத்திருக்கலாம். இன்னும் அநேக காரியங்களை செய்திருக்கிறான். பணம் இல்லாத இடத்துல பணத்தை கொடுத்து அவங்களுக்கு ஆகாரத்தெல்லாம் கொடுத்திருக்கிறான். இதெல்லாம் ஒரு மேன்மையான தியாகம். ஆனா மேன்மையான தியாகமா இருந்தாலும் இந்த தியாகம் எல்லாம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்காக பண்ண தியாகம் இருக்குது, அதுக்கு ஒன்றுமே நிகர் இல்லை. அதுக்கு அந்த இயேசுவோட தியாகத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த தியாகம் எல்லாம் உன்னதமான தியாகமா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவோட தியாகத்துக்கு அதெல்லாம் நிகர் இல்லை. நிகர் இல்லாததா இருக்குது. அநேக பேரை பார்க்கிறோம், என்ன செய்யறாங்க, ஒரு சமுதாயத்துக்காக தியாகம் பண்றாங்க, சில சமுதாயத்துக்காக தியாகம் பண்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து எதுக்காக தியாகம் பண்ணியிருக்கிறாரு? இந்த உலகத்தோட ரட்சிப்புக்காக தியாகம் பண்ணியிருக்கிறாரு. ஆத்ம மீட்புக்காக தியாகம் பண்ணியிருக்கிறாரு. இந்த முழு உலகமும் பாவத்துல கிடக்குது. அந்த பாவத்துல இருந்து ரட்சிக்கும்படியா கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு பெரிய தியாகத்தை இயேசு கிறிஸ்து பண்ணியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து இப்படியாக தியாகம் பண்ணியிருக்கிறார். நம்ம பார்க்கிறோம். ரோமர் 5:8 நம்ம வாசிப்போம். ரோமர் 5:8. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நம் பாவிகளா இருக்கையில இயேசு பாவிகளா இருக்கையில என்ன அர்த்தம்? நாம் இயேசுவுக்கு சத்துருக்களா இருக்கும் போது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களால் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது, தேவனுக்கு நமக்கும் ஒரு தொடர்பு இல்லாம இருக்கும் போது தேவன் என்ன செஞ்சாரு? நமக்காக ஜீவனை கொடுத்தாரு. மறுபடியும் வாசிக்கிறேன். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, நாம் பாவியா இருப்பது இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறாரு? நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்ப அநேகர் பாருங்க பல விதமான தியாகத்தை பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அந்த தியாகம் எல்லாம் நம்மளோட பாவத்தை நீக்கக்கூடியதா இல்லை, இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடியதா இல்லை. ஒரு சமுதாயத்தையோ ஒரு சில கும்பல் ஒரு கூட்டத்தையோ பாதுகாக்கக்கூடியதா இருக்குது. அவங்க உயிர் சாகாதபடிக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடியதா இருக்குது. அவங்களுக்கு சில வேளைகள்ல தங்கறதுக்கு இடம் இல்லாம இருக்கும். தங்கறதுக்கு சில பேருக்கு, சில சமுதாயத்துக்கு, சில ஜாதிக்காரங்களுக்கு, சில நாட்டவர்களுக்கு, ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்குது. ஆனா இயேசு செய்த தியாகம் முழு உலகத்துக்குமே ஒரு ரட்சிப்பை கொடுக்கக்கூடியதா இருக்கு. நம்ம பார்க்கிறோம். உலகமே எங்க இருக்குது? ஒவ்வொரு மனுஷனும் பாவத்தை சுமந்துகிட்டு இருக்கிறான். இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்க அநேக விதமான உதவி செய்யறாங்க, தியாகம் பண்றாங்க. இந்த தியாகம் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்குது? உலகத்துல கொஞ்ச நாள் வசதியா ஜீவிக்கும்படியா, ஒரு ஆகாரத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குது,
தங்கத்துக்கு வீடை கொடுக்கக்கூடியதா இருக்குது, ஒரு தோல்வியான நேரத்துல ஒரு சமாதானத்தை சொல்லி கொடுக்கக்கூடியதா இருக்குது. எல்லாம் எதுக்கு எப்படிப்பட்டதா இருக்குது? இந்த உலகத்துல ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் ஒரு நன்றா இருக்கிற வரைக்கும் பாதுகாக்கும்படியா செய்யக்கூடியதா இருக்குது. ஆனா இயேசு செய்ததான தியாகம் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியதா இருக்குது. நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியதா இருக்குது. இப்ப பாருங்க, தாய் தகப்பன் பிள்ளைங்களுக்கு உதவி செய்யறாங்க தான், தியாகம் பண்றாங்க தான். எது வரைக்கும் தியாகம் பண்ண முடியும்? அவங்க உயிரோட இருக்கும் வரைக்கும் தான் தியாகம் பண்ண முடியும். அவங்க உயிரை விட்டுட்டாங்கன்னா அதுக்கு தியாகம் பண்ண முடியாது. அதே போல ஆனா இயேசு கொடுக்கறதான தியாகம் ஒரு நித்தியமான தியாகமா இருக்குது. இப்ப நம்ம பாக்குறோம், ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒருத்தவங்க உதவி செய்துகிட்டு இருக்கிறாங்க, ஆகாரம் கொடுக்குறாங்க. ஆகாரம் இந்த மாசம் எல்லாம் ஆகாரம் கொடுத்து நடத்திட்டாங்க. அடுத்த மாசம் என்ன செய்யணும்? மறுபடியும் ஆகாரத்தை கொடுக்கணும். அப்புறம் மறாவது மாசமும் ஆகாரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப மறு மாசம் என்ன செய்யணும்? ஆகாரத்தை கொடுத்து உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஆனா இயேசு ஒரே தடவை என்ன செஞ்சாரு? தியாகம் பண்ணினாரு. இயேசு பண்ண ஒரே 2000 வருஷத்துக்கு முந்தி ஒரே ஒரு தியாகம் தான் பண்ணாரு. இன்றைக்கு வரைக்கும் அந்த தியாகத்தினால நாம் அநேக ஜனங்க வருத்தமா மாதமா வாரமா ஒவ்வொரு நாளும் பாவத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறாங்க. பாவத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறாங்க. இயேசு சொன்ன செஞ்ச தியாகம் 2000 வருஷத்துக்கு முந்தி ஒரே தடவை அவரோட ஜீவனை கொடுத்தாரு. ஆனா இன்றைக்கு வரைக்கும் அந்த தியாகத்தை நிமித்தம் ஜனங்க என்னத்தை பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க? நன்மையை பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நித்திய ஜீவனை இந்த உலகத்துல இருக்கிற குறிப்பிட்ட காலத்துல மட்டுமல்ல, நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் அந்த பாவத்தை நம்ம தோள்கள்ல பாவம் இருக்குன்னு வேதவசனத்துல வாசிக்கிறோம், சுமந்து கொண்டிருக்கோம்னு. அந்த பாவத்தெல்லாம் எடுத்து போடும்படியாக கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு பெரிய தியாகத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு கர்த்தரோட பிள்ளைகளுக்கும் உலக ஜனங்களுக்கும் பண்ணியிருக்கிறார். உலக ஜனங்களுக்கு குறிப்பிட்ட நாட்டை சேர்ந்தவர்களுக்கு மாத்திரம் இல்ல, குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மாத்திரம் இல்ல, சர்வ உலகத்துக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு தியாகம் பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தியாகம் பண்ணியிருக்கிறார் நம்ம பாக்குறோம். மேலும் நம்ம உலகத்துல உலக மனுஷங்க பண்ணுகிற தியாகம் எப்படிப்பட்டதா இருக்கு? குறைவுள்ளதா இருக்கு. குறைவுள்ளதா இருக்குது. நான் சொன்ன போல குறிப்பிட்ட காலம் தாய் தகப்ப உதவி செய்யும் போது உயிரோடு இருக்க வரைக்கும் தான் உதவி செய்ய முடியும், அதுக்கு மட்டும் உதவி செய்ய முடியாது. அதே போல குறைவுள்ளதா எப்படி குறைவுள்ளதா இருக்குது? இப்ப இந்த மாசம் ஒருத்தவங்களுக்கு பணம் தேவையா இருக்குது, இல்ல சாப்பாடு தேவையா இருக்குது, உதவி செய்யறோம். அடுத்த மாசம் என்ன செய்யறோம்? திருப்பி உதவி செய்யணும். அது ஒரு நிறைவு பெறல, குறைவுள்ளதா இருக்குது. ஒரு உதவி செஞ்சாலும் ஒரு சமூகத்துக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோமே, உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாசம் உதவி செஞ்ச பிறகு அடுத்த மாசம் அவங்க என்ன செய்வாங்க? பசி பட்டியலே தான் இருப்பாங்க. அப்ப அடுத்த மாசம் என்ன செய்யணும்? உதவி செய்யணும், மறுபடியும் உதவி செய்யணும். அப்ப அதுக்கு அடுத்த மாசம் மறுபடியும் ஒரு குறைவுள்ளதா இருக்கு. உலகத்துல மனுஷங்க செய்கிறதான தியாகத்துக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க? ஒரு லிமிட் இருக்குது, ஒரு வரம்பு இருக்குது. அந்த வரம்பை மீறி அவங்க உதவி செய்ய, அந்த வரம்பு அது வரைக்கும் தான் உதவி செய்ய முடியும். அதுக்கு அப்பா அவங்களால உதவி செய்ய முடியாது, அவங்க தியாகம் செய்ய முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து செய்கிறதான தியாகம், இயேசு ஒரே தடவை தான் பண்ணாரு. 2000 வருஷத்துக்கு முந்தி ஒரே தடவை அவரோட ஜீவனை தியாகம் பண்ணாரு. இன்றைக்கு வரைக்கும் ஜனங்க என்ன செய்யறாங்க? அநேக பேரு பாவங்களை ஜீவிக்கிறாங்க, விடுதலை பண்றாங்க, விடுதலை பெற்றுக் கொள்றாங்க. கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் சாபத்திலையும் கண்ணீரிலையும் ஜீவிக்கிற ஜனங்க இயேசுவோட ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு என்ன செய்யறாங்க? ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடியதா இருக்குது. பாவ வாழ்க்கையில வாழ்வது, ஐயோ நாளைக்கு விடிஞ்சா என்ன நடக்குமோ, நாளைக்கு விடிஞ்சா என்ன நடக்குமோ தெரியலையே, இப்படி நினைச்சு அநேகர் என்ன செய்யறாங்க? தற்கொலை கூட பண்ணிக்கிறாங்க. கடன் நிமித்தமா தற்கொலை பண்ணிக்கிறாங்க, பிரச்சனை நிமித்தமா தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அவமானத்தின் நிமித்தமா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இப்படி அநேகர் என்ன செஞ்சுக்கிறாங்க? தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஐயோ நாளைக்கு என்ன நடக்கும் தெரியலையே, இன்றைக்கே பொழுது இப்படி இருக்குது, நாளைக்கு பொழுது எப்படி இருக்கும்னு தெரியலையேன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? அநேகர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு நம்ம பாக்குறோம். ஆனா இயேசு கிறிஸ்து கிட்ட வந்த பிறகு இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறாரு. அந்த தற்கொலை எல்லாத்தையும் மாற்றக்கூடியதா இருக்குது. அப்படி தற்கொலை செய்கிற அதான காரியம் சித்தார்களுக்கு வரும்போது, ஐயோ இயேசு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. பாவத்திலிருந்து இவ்வளவு பேரு மறுநாள் விழிச்சா என்ன நடக்குமோன்னு பாக்குறதான சூழ்நிலையில இயேசு கொடுக்கறதான அந்த சமாதானம், இயேசு கொடுக்கறதான அந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற வண்ணமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு விட்டு போகிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. உலகத்துல சில பேரு பிரச்சனை மத்தியில கஷ்டத்தின் மத்தியில ஜீவிக்கும் போது வந்து சமாதான வார்த்தை கூறுவாங்க, கவலைப்படாதீங்க நான் இருக்கேன், உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உதவி செய்யறேன்னு சொன்னவங்கள நாளைக்கு ஒரு பிரச்சனை இருந்தா இவங்க உதவி செய்ய முடியுமா? உதவி செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. ஆனா இயேசு என்ன சொல்லி இருக்கிறாரு?
உலகத்தோட சமாதானத்தை கொடுக்கல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப இயேசுவோட சமாதானம் எப்பயும், இயேசுவோட பேர் என்ன? சமாதான பிரபு. இயேசு எப்படிப்பட்டவரு? சாலேமின் ராஜா, சமாதான பிரபு. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒருவேளை அநேகரு தற்கொலை செஞ்சுக்கணும்னு சொல்றதான ஆவி அவங்களை தூண்டப்பட்டு அவங்க தற்கொலை செய்யற நிலவரத்துக்கு போகலாம். ஆனா தேவ சமாதானம், வேதவசனம் சொல்லுது, தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆள கடவுது. அப்ப தேவ சமாதானம் நமக்குள்ள இருக்கும்போது அப்படிப்பட்ட எண்ணம் வருமா? வராது. சில பேர் நம்ம நாளைக்கு வந்தா என்ன நடக்கும்னு தெரியல, நாளைக்கு பொழுது விடிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியலையே அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட தேவ சமாதானம் எப்படி வரக்கூடியதா இருக்குது? சம்பூர்ணமா வரக்கூடியதா இருக்குது. அவங்களுக்கு நாளைக்கு உள்ள நாளை மறுநாள சந்திக்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? தைரியத்தை கொடுக்கிறாரு. எப்படிப்பட்ட சவால்களா இருந்தாலும் தேவனோட சமாதானம் என்ன செய்யக்கூடியதா இருக்குது? அந்த சவாலை சந்திக்கக்கூடியதா இருக்குது. இப்படி உலகத்துல நடக்கிறதெல்லாம் கொடுத்ததான தியாகம் ஒரு வரம்பு இருக்குது, ஒரு லிமிட் இருக்குது. ஆனா தேவன் செய்ததான தியாகத்துக்கு வரப்புள்ள அவரோட தியாகம் உலகத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்குது. இன்றைக்கு இந்த உலகத்துல ஜீவிக்கிறோம், இயேசு பண்ண தியாகத்தின் நிமித்தம் நாம் நித்திய ஜீவனை அடையக்கூடியதா இருக்குது. நித்திய ஜீவனை அடையக்கூடியதா இருக்குது. உலகத்திலே ஒரு பலவிதமான பிரச்சனைகள், கஷ்டங்கள் வந்தாலும் அவரோட சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த சமாதானத்தின் நிமித்தம் உலகத்துல பிரச்சனைகள், கஷ்டங்கள் வந்தாலும் நாம் சமாதானமா ஜீவிக்கிறோம். அதே வேளையில இந்த உலகத்தை விட்டு நம் பிரிஞ்சு போகும்போதும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் எபிரேயர் 10:4. எபிரேயர் 10:4. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டேன். காலங்கள் நம்ம பார்க்கும்போது அந்த விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியா என்ன செய்யறாங்க? வருஷத்தோடு பிரதான ஆசாரியன் வருஷத்தோடு போய் என்ன செய்யறான்? பலி செலுத்துறான். தன்னோட பாவத்துக்கும் இஸ்ரவேல் ஜனங்களோட பாவம் எல்லாருடைய பாவத்துக்காகவும் வருஷத்தோறும் என்ன செய்யறான்? போய் அந்த பலி செலுத்துறான்னு நம்ம பாக்குறோம். அப்ப இந்த கால வெள்ளாட்டுகளோட பாவ பலி கூட இஸ்ரவேல் ஜனங்களை முழுமையா விடுதலையாக்கக்கூடியதா இல்லை. அந்த தியாகம் முழுமையா விடுதலையாக்கக்கூடியதா இல்லை, முழுமையா விடுதலையாக்கக்கூடியதா இல்லை நம்ம பார்க்கிறோம். ஆனா இயேசு செய்ததான தியாகம், இயேசுவோட ரத்தம் என்ன செய்யக்கூடியதா இருக்குது? நமக்கு விடுதலையை கொடுக்கக்கூடியதா இருக்கு, விடுதலை கொடுக்கக்கூடியதா இருக்குது நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம் 1 பேதுரு 1:19. 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நம்ம எதனால மீட்கப்பட்டிருக்கிறோம்? குற்றமில்லாத இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ குற்றம் இல்ல, பாவம் இல்ல, அவரோட ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்டதான தியாகத்தை நமக்கு செய்திருக்கிறாரு. அவர் குற்றமில்லாத ரத்தம் என்ன? நம்ம பாவத்தை போக்கக்கூடியதா இருக்குது. அதனால அவரோட தியாகம் எப்படிப்பட்டதா இருக்கு? ஒரு முழுமை அடைந்ததா இருக்குது. அநேக உலகத்துல உள்ள தியாகமானது முழுமை அடையல. முழுமை அடையாதபடினால மறுபடியும் அதை செய்து கொண்டிருக்கக்கூடியதா இருக்குது. இந்த மாதம் உதவி செஞ்சிட்டோமா, அடுத்த மாதம் உதவி செஞ்சோம் அப்படின்னு. அந்த பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல கூட இப்ப ஒரு பாவம் செஞ்சிட்டியா, மன்னிப்புக்கு அந்த பாவத்தை அந்த பலி செலுத்திட்டியா, திருப்பி மறுபடியும் பாவம் செஞ்சியா, அந்த பலி செலுத்திக்கிட்டே இருக்கணும். ஆனா இயேசு செஞ்ச தியாகம் என்ன செய்ய, எப்படிப்பட்ட தியாகமா இருக்குது? நம்ம மறுபடியும் போய் இயேசு மறுபடியும் போய் சிலுவையில் அறைய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே தரம் நமக்காக மன்னிச்சிருக்கிறார். ஒரே தரம் அவர் சிலுவையில் அறையப்பட்டு நம் பாவத்தை செய்யும் போது நம்ம மறுபடியும் ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து நமக்கு மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்படி இயேசு கிறிஸ்துவோட தியாகம் எல்லா தியாகத்தை பார்க்கணும் ஒரு உன்னதமான தியாகமா இருக்கு நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவோட தியாகம் எல்லா தியாகத்திலும் ஒரு உன்னதமான தியாகம். இப்படிப்பட்டமான தியாகம் உலகத்துல யாரும் செய்ததில்லை. ஆனா அநேக ஜனங்களுக்கு அந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குது. இப்படிப்பட்டதான தியாகத்தை குறித்து நம்ம சொல்லும் போது உலக ஜனங்களுக்கு பைத்தியமா இருக்குது.
என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குது. உலகத்துல ஆண்டவர் உலகத்துக்கு வருவாராம், அவரு பாவம் இல்லாமல் ஜீவிப்பாராம், அவ மறுபடியும் அவரு உலகத்தோட பாவத்தை சுமந்து கொண்டு அவரு பலி செலுத்தப்படுவாராம். அவரோட பலினால உலக ஜனங்களுக்கு பாவத்திற்கு விடுதலை கிடைக்குமா? என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குது அப்படின்னு உலகம் அதான் வேதவசம் சொல்லுது. சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குது, ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்கோவே தேவ பலனா இருக்குன்னு வாசிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவோட சிலுவையில தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பண்ணதான தியாகம் நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குது, நமக்கு பலத்தை கூடியதா இருக்குது. தொடர்ந்து பரிசுத்த ஜீவியை செய்யக்கூடிய பலத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்குது. ஆனா உலக ஜனங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ சிலுவை குறித்த உபதேசம் பைத்தியமா இருக்குதுயா, உலக ஜனங்களுக்கு பைத்தியமா இருக்கு. ஆனா நமக்கு எப்படி இருக்குது? ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவ பலமா இருக்குன்னு பாக்குறோம். தொடர்ந்து வாசிப்போம். எபிரேயர் 10:12. எபிரேயர் 10:12. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றைக்கும் தேவனுடைய வலது பார்த்து உட்கார்ந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் பலி செலுத்தப்பட்ட பிறகு அவர் 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு இப்ப எங்க உட்கார்ந்திருக்கிறாரு? பலி செலுத்தப்பட்ட பிறகு செத்து போய் இல்லாம போல காணாம போல அவரு எங்க இருக்கிறாரு? பிதாவின் வலது பார்த்துல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நான் உங்களுக்காக பலி செலுத்திட்டேன், நான் ஆதாமோட சரீரத்தோட பூமிக்கு வந்தேன், அந்த ஆதாமோட சரீரத்தை சிலுவையில் அரைஞ்சிட்டேன். அதே போல நீங்க உங்க ஆதாமோட சரீரத்தை மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு என்ன பண்ணுங்க? சிலுவையில் அறைங்க. அதான் இதோ நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில அறையப்பட்டேன் ஆயினும், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள ஜீவிக்கிறாரு. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாரு, 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தாரு, இதோ பிதாவின் வலது பாதத்துல வீற்றிருக்கிறாரு. இது நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த அடையாளமா தான் நம்ம என்ன வச்சிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து மரித்தாரு, உயிர்த்தெழுந்தாரு, இதோ பிதாவின் வலது பாதத்துல வீற்றிருக்கிறாரு அடையாளமா சிலுவையா இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு? பிதாவின் வலது பாதத்துல வீற்றிருக்கிறாரு. காணாம போல, செத்து காணாம போல பிதாவின் வலது பாதத்துல வீட்டிலிருந்து நாம் எப்படி ஜீவிக்கிறோம்னு பார்த்து கொண்டிருக்கிறாரு. நாம் எப்படி ஜீவிக்கிறோம் பார்த்து கொண்டு இவ்வளவு பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றைக்கும் தேவனுடைய வலது பாதத்தில் உட்கார்ந்தார். இங்க இருக்கிறாரு, பிதாவோட வலது பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்படிப்பட்டதான தியாகத்தை இயேசு கிறிஸ்து பண்ணியிருக்கிறார். இந்த சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போவதற்கு பைத்தியமா இருக்கு, ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலனா இருக்கு. இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எங்க பாக்குறோம்? பிதாவின் வலது பாதத்துல வீட்டில் இருக்கிறத பாக்குறோம். தேவான கல்லெறிந்து கொள்ளும் போது தேவான் என்ன செய்றாரு? இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் காண்கிறேன், பிதாவின் வலது பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இப்படியாக தியாகத்தை பண்ணி நாம் ஜெயஜீவியம் செய்யும்படியாகவும், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாகவும், பாவத்திலிருந்து கழுவப்படும்படியாகவும், ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தர் ஒரு தியாகத்தை செய்திருக்கிறார்னு பார்க்கிறோம். நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த உலகத்துல செய்கிற கூடியதான தியாகம், போர் சேவகர்கள் தியாகம் செய்யறாங்க, ஒரு நாட்டுக்காக தான் தியாகம் செய்யறாங்க, உலக ரட்சிப்புக்காக தியாகம் செய்யல, ஆத்ம மீட்புக்காக தியாகம் செய்யல. ஒரு டாக்டர் கூட தியாகம் செஞ்சு என்ன செய்யறான்? உயிரை காப்பாத்திக்கிட்டு தான் இருக்கான். ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்காக தான் என்ன செய்யறான்? அவன் தியாகம் செய்யறான். உலக ஜனங்களுக்கே அவன் என்ன செய்யல? ஒரு ரட்சிப்பு கொடுக்கும்படியாகவோ ஆத்ம மீட்பு கொடுக்கும்படியாகவோ ஒன்னும் செய்யல. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? உலகத்துக்காக தன்னோட ஜீவனை கொடுத்து நாம் எல்லாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாகவும், பாவத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாகவும் கர்த்தர் என்ன செய்யறாரு? ஒரு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவோட தியாகம் ஒரு மெய்யான தியாகமா இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவோட தியாகம் மெய்யான தியாகம். அதான் நம்ம வாசிக்கிறோம் யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைப்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் என்ன செய்றாரு? அவருடைய சொந்த குமாரனை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவருக்கு ரட்சிப்பு கொடுக்கிறாரு. அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைப்படியா.
நம் நித்திய ஜீவனை நம் மரித்தாலும் நமக்கு என்ன இருக்குது? ஒரு நித்திய ஜீவன் இருக்குது. இந்த உலகத்துல அநேக ஜனங்க ஜீவிக்கிறாங்க தான், அவங்களுக்கு ஒரு நிச்சயம் இல்லை. அவங்களுக்கு ஒரு நிச்சயம் இல்ல. மரிச்ச பிறகு என்ன நடக்கும்னு ஒரு நிச்சயம் இல்ல. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? உலகத்துல 7 பிறவி இருக்குது. எத்தனை பிறவி? 7 பிறவி இருக்குதுயா. நான் இன்றைக்கு மனுஷனா செத்து ஒருவேளை மாடா ஆகுவேன், இல்ல மிருகமா நாய் ஆகுவேன், இல்லாவது செலுத்தி பூச்சி ஆகுவேன், இல்லாவது ஏதாவது 7 பிறவி எடுப்பையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னதுக்காக அந்த மாதிரி சொல்றாங்க? அவங்க மனசு திருப்திக்காக சொல்லிக்கிறாங்க. இன்றைக்கு ஏன் அவனுக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, போன ஜென்மத்துல செஞ்ச பாவையா. எதுக்காக செய்யறாங்க? இது பிறவி சுழற்சி கொள்கை. இது எப்படிப்பட்டது? பிறவி சுழற்சி கொள்கை. தங்களோட மனசை ஒரு திருப்திப்படுத்திக்கிறதுக்காக, போன ஜென்மத்துல ஏதாவது தவறு செஞ்சிருப்பையா, அதனாலதான் இப்ப இந்த ஜென்மத்துல நான் இப்படி பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள திருப்திப்படுத்திக்கிறாங்க. அடுத்த ஜென்மத்துல என்ன இருக்கணும் தெரியல அப்படின்னு சொல்லி திருப்திப்படுத்திக்கிறாங்க. ஆனா வேதவசனம் சொல்லுது, மனித மனுஷன் மறிக்கவும் பின்பு, ஒரே தரம் மறிக்கவும் பின்பு நியாய தீர்ப்பு அடையவும் வேதவசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒரு தடவை மறிக்கவும் பின்பு நியாய தீர்ப்பு அடையவும். அநேக உலக ஜனங்களுக்கு தெரியாததுனால அநேக விதமான காரியங்களை அவங்க மனசுல நினைச்சுக்கிறாங்க. பிறவி சுழற்சி கொள்கைய நினைச்சுக்கிறாங்க. அடுத்த பிறவியில நம்ம வேற ஏதாவது பிராணியா இருப்போம், மிருகமா இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க? மனசை தேர்த்திக்கிறாங்க. ஆனா நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. நமக்கு இதோ வலது பாரிசல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தாரு, உயிர் தெழுந்தாரு, பிதாவின் வலது பாரிசல வீற்றிருக்கிறாரு. அதே போல நமக்கும் ஒரு நிச்சயம் இருக்குது. மரித்தாலும் நாளைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் எழுந்திருப்போம். உயிரோடு இருந்தா இயேசு கிறிஸ்து வரும் பொழுது எடுத்துக் கொள்ளப்படுவோம். மரித்து போயிருந்தா கல்லறையிலிருந்து எழுப்புவோம் வேதவசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இப்படிப்பட்டதான நிச்சயத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. எப்படி இந்த நிச்சயம் நமக்கு கிடைச்சி? இயேசு கிறிஸ்து பண்ணதான தியாகம். இந்த தியாகத்தை யாராலையும் பண்ண முடியாது. மனுஷன் செய்கிறதான தியாகத்துக்கு ஒரு வரம்பு இருக்குது, ஒரு லிமிட் இருக்குது. ஆனா இயேசு சர்வ வல்லமையின் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? நமக்கு ஒரு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறாரு. இதோ நம்ம சந்தோஷத்தோடு ஜீவிக்குவோம். ஒரு அநேக சவால்கள் வந்தாலும் அந்த சவால்களை சந்திக்கக்கூடியதான தேவ சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. தேவ சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்டதான தியாகத்தை இயேசு கிறிஸ்து பண்ணபடினால்தான் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு. கர்த்தர் நம்ம நடத்துகிறவரா இருக்கிறாரு. நம்ம இன்றைக்கு மரித்தாலும் எங்க இருப்போம்? கர்த்தரோடு கூட இருப்போம்ன்றதான நிச்சயத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த நிச்சயம் நமக்கு எப்படி கிடைச்சிச்சு? தேவன் பண்ணினதான தியாகம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பண்ணதான தியாகம். அந்த தியாகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. உலகத்துல அநேக பேர் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. அந்த தியாகத்தின் பலனை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க. அவங்களும் என்ன செய்யணும்? அந்த தியாகத்தின் பலனை பெற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு எவ்வளவு பேரு அந்த இயேசு பண்ணதான தியாகத்தின் பலனை பெற்றுக்கொள்றதுக்கு அநேக பேர் இருக்கிறாங்க. நம்ம இடத்துல யாராவது அப்படி பெற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்களா? பெற்றுக்கொண்டிருக்கிறோம் எல்லாரும். அப்படி பெற்றுக்கொள்ளாம இருந்தா அந்த என்ன செய்யணும்? ஆண்டவர் இயேசு சொல்றாரு 3:16 சொல்றாரு, தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் அவரை தந்திருத்தி உலகத்தில் அன்பு கொடுத்தாரு நம்ம பார்க்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அந்த பலனை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்னும் கர்த்தர் உண்மையுத்தமா ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தரை விசுவாசிச்சு நாம் ஜீவிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 16:31. அப்போஸ்தலர் 16:31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி என்ன சொல்றாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. நம்ம இயேசு கிறிஸ்து என்ன தியாகத்தை தெரிஞ்சிருக்கிறாரு. அந்த பலனை நாம் அனுபவிக்கணும், நாம் விடுதலையை பெற்றுக் கொள்ளணும், நாம் இயேசுவோடு ஐக்கியப்படணும், நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளணும். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி ரட்சிக்கப்படுவோம். என்ன செய்வோம்? ரட்சிக்கப்படுவோம். எப்ப ரட்சிக்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அந்த இயேசு செய்ததான தியாகம், அந்த தியாகத்தின் பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது. கர்த்தர் இப்படிப்பட்டதான ஒரு தியாகத்தை நமக்கு பண்ணியிருக்கிறாரு. நம் கவலை ரட்சிப்பை குறிச்சு கவலை இல்லாம ஜீவிக்கலாமா?
ரட்சிப்பை குறிச்சு கவலை இல்லாம ஜீவிக்கலாமா? கர்த்தர் இப்படிப்பட்டதான தியாகத்தை பண்ணி இருக்கிறாரு. அநேக வேளைகள்ல உலக ஜனங்க பண்ண தியாகத்தை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப உருக்கமா இருக்கும். உலக ஜனங்க உலகத்துல பண்ணுகிற தியாகம், யாராவது பசி பட்டினியா இருக்கும்போது திடீர்னு ஒரு மக்கு சோறு கொண்டாந்து கொடுக்கும் போது அவங்க கண்ணு என்ன செய்யணும்? கண்ணு கலங்கிடும். எனக்கு சாப்பாடு இல்லையா, காலையில இருந்து நான் சாப்பிடல, கடவுள் தான் அவங்க அனுப்பியிருக்காருன்னு சொல்லி அந்த சாப்பாடை சாப்பிடும் போது அவங்க கண்ணுல தண்ணீர் வரும். அநேக இடத்துல உதவி செய்யறத பார்க்கும்போது நம்ம கண்ணு கூட எப்படிப்பட்டதா இருக்குது? கலங்கக்கூடியதா இருக்குது. ஆனா இந்த உலகத்துல பண்ணுகிறதான தியாகம் இயேசுவோட தியாகத்துக்கு நிகர் இல்லை. இயேசு அதை பார்க்கணும் ஒரு உன்னதமான தியாகத்தை பண்ணி இருக்கிறாரு. அப்படிப்பட்டதான தேவன் நம்முடைய இரட்சகராக இருக்கிறாரு, நம்முடைய தேவனாக இருக்கிறாரு. அவர் நமக்குள்ள வாசம் செய்கிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்டதான தேவன் நமக்குள்ள இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறாரு. கர்த்தர் பண்ணதான தியாகத்தை நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு இன்னும் உண்மையும் உத்தமமா ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யணும். நம்ம சோதனை பண்ணுவோம்.